முன்னதாக சொல்லப்பட்டது போல 12 காண்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை இல்லாமல் அப்போ 5 தலைமுறைக்கு, நான் 5வது தலைமுறைங்கும் போது 4 தலைமுறைக்கு முன்னாடியே எங்களுடைய பெரியவங்க பார்க்கும் பொழுது அந்த பிடகன் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பிடகன்னா என்னன்னு? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய நாடி எடுத்து படிக்கும் போது அந்த குழந்தையினுடைய 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா தொழில் செய்வது தவறு கிடையாது, செய்யக்கூடிய நேரம் தனக்கு சாதகமான நேரமா, இந்த நேரத்தில் அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மள பல பேர் தெரிஞ்சு வச்சிருக்க நாடி ஜோதிடம் பத்தி தான். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாடி ஆஸ்ட்ராலஜர் குருஜி MP கந்தவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சார். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்னா, ஃபுல்லாமே தொழில், பிஸ்னஸ் இதை ரிலேட்டடாக தான் உங்கள்கிட்ட நான் நிறைய கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா. ஸோ நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். சரி. முதல்ல ஆரம்பிச்சிடலாம் சார். நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல நிறைய காண்டங்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க, அதுக்கு தொழிலுக்கும் பத்தி சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோலயும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று தொழில். எல்லாருமே நல்லபடியாக வாழணும், கஷ்டம் இல்லாத வாழணும், நிம்மதியோட வாழணும். இதற்கு முதல் மூல காரணமாக இருக்கக்கூடியது பணம். அந்த பணம் தேவைக்கு ஏற்ப நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகங்கிறது வேண்டும். அந்த உத்தியோகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். முன்னதாக சொல்லப்பட்டது போல 12 காண்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை இல்லாமல் தனிகாண்டங்கள், அதாவது ஸ்பெஷல் சாப்டர்ஸ் அப்படின்னு அதில் ஒரு 5 காண்டங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இதில் தொழில் காண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த தொழில் காண்டம் வேலை வாய்ப்பு, உத்தியோகம், சுய தொழில் இவையெல்லாம் இதில் அடங்கக்கூடிய ஒன்று. அந்த தொழில் காண்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அவருடைய கல்வியினுடைய காலங்கள் நிறைவு பெற்ற பிறகு அந்த கல்விக்கான வேலை அவருக்கு முழுமையாக கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச போகிறோம். எத்தனை பேருக்கு கல்விக்கான வேலை கிடைச்சிருக்கு? இல்லை. நிறைய பேருக்கு இப்போ இந்த காலத்துல வேலை வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது AI வேற இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை பத்தி மகரிஷி முன்னாடி சொல்லியிருக்கிறாரா? கட்டாயமா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம பேச வரோம். அதுல இருக்கக்கூடிய காண்டங்கள்ல 10வது காண்டத்தை எடுத்து படிக்கும் பொழுது அவர் என்ன படிச்சிருக்கிறார், அந்த படிப்புக்கான வேலை அவருக்கு கிடைக்குதா, அவருடைய கர்ம பலன்படி சரியான வேலையில அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல அடங்குது. அப்படி அவர் படிப்புக்கான வேலை இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம், அவருக்கான என்ன வேலை, சரியான வேலை என்ன அவருக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரியான உத்தியோகம் என்ன, எந்த துறையில அவங்க தேர்ந்தெடுத்தால் அவங்க வாழ்க்கையில் அவங்க வெற்றி அடைய முடியும், அந்த வேலை அவர் எவ்வளவு காலங்கள் அவர் நிரந்தரமாக அதுல பணியாற்றுவார், இங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் தான் வாழ்வாரா, இல்லை அந்நிய தேசங்கள் சார்ந்த நிறுவனங்களாக இருக்குமா, எப்பொழுது அந்த வேலை அவருக்கு கிடைக்கும், அதனுடைய அந்த வேலையில் அவரால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த தொழில் சாணத்தை பற்றி பேச போகிறோம். சரி சார். இப்போ நீங்கள் தொழிலுக்காக நீங்கள் ஒரு நபருக்கு ஜோதிடம் பார்ப்பேன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய கைரேகை வச்சு தான் பார்ப்பீங்களா? அப்படி இல்லைன்னா வெறும் ஜாதகம் இருந்தா அதை வச்சு பார்ப்பீங்களா? இல்லைங்க, முதல்ல பொதுகாண்டங்கிறது ரொம்ப அவசியம். பொதுகாண்டங்கிறது அந்த 12 காண்டங்களுடைய சுருக்கமானது. அந்த பொதுகாண்டம் இல்லாத எந்த ஒரு காண்டத்தையும் நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியாது. பொதுகாண்டம் ஆல்ரெடி பார்த்துருந்தவங்களாக இருந்தால் அந்த நோட் புக்கோ அதனுடைய குறிப்புகளை கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம நேரடியாக அந்த தொழிலை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். புதுசாக பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா முதல்ல பொதுகாண்டம் பார்த்துட்டு அதன் பிறகு அந்த தொழில் காண்டத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த தொழிலை பற்றிய முழு விவரங்கள் அதில் அடங்கிடும். அப்போ உத்தியோகம் நிறைய பேர் இன்னைக்கு வேலை பார்க்குறோம், அந்த வேலைக்கு அங்கீகாரம் இல்லாத இருக்கிறார்கள். 3 வருஷம் பதவி உயர்வுக்கான உள்ள காலகட்டமாக சொல்றோம். ஆனா 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த வேலையை காப்பாத்திக்கிட்டா போதுங்கிற நிலையில பல பேர் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. விருப்பம் இல்லாத வேலை பார்க்கிறவர்கள் பல பேர்கள் உண்டு. அப்ப எந்த வேலை அவருக்கு சரியான ஒரு வளர்ச்சியை தரும், எப்ப அவருக்கு சரியான ப்ரொமோஷன், அதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கும், அதன் பிறகு அவருடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப விளக்கமா நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கைரேகை தான் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, கைரேகையை வச்சு அந்த கயிறு ஆண்னா வலது கை ரேகை, பெண்ணா இடது கை ரேகை, அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி அப்படிங்கிறது பொதுகாண்டம். அந்த பொதுகாண்டத்தை எடுத்துட்டு அதன் பிறகு அந்த தொழில் காண்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரியான தொழில்முறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் மகரிஷி அதில் விளக்கமா கொடுத்துருப்பாங்க. சரி சார். இப்போ மகரிஷிகள் அந்த காலத்திலே இப்போ இருக்கக்கூடிய இந்த AI பத்தி சொல்லியிருப்பாங்க, நீங்க முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபியூச்சர்ல AI will take over அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ சொல்றாங்க. அந்த விஷயம் தான் இப்போ நிறைய இடத்துல ட்ரெண்டிங்கா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தனிப்பட்ட நபர் அந்த காலத்துல எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டோட இருக்கிறது,
அப்போ எப்படி வந்து பண வசதிக்கு ஏற்ப இருக்க வாழ்றது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன்லாம் நாடி ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நான் வந்து 5வது தலைமுறையாக இந்த நாடி ஜோசியத்தை பார்த்துட்டு வரேன். எனக்கு முன்னதாக 4 தலைமுறைகள் இந்த நாடி ஜோதிடம் செய்து வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய நாடி எடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய படிப்பு என்னவாக இருக்கும், அந்த குழந்தை அவருடைய வாழ்க்கையில எந்த துறையில அவர் வந்து பயணிக்க போறார், என்ன மாதிரியான ஒரு வேலை, அது மருத்துவம் சார்ந்ததா இல்ல இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ப புதுமையானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத இப்ப மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பார்க்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய எதிர்காலத்துல வந்து அவருடைய வேலையை பத்தி மகரிஷி பேசியிருக்கிறாங்க. அப்ப 5 தலைமுறைக்கு நான் 5வது தலைமுறைங்கும் போது 4 தலைமுறைக்கு முன்னாடியே எங்களுடைய பெரியவங்க பார்க்கும் பொழுது அப்ப வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய தாத்தாட்ட பார்த்தேன், உங்களுடைய அப்பா கிட்ட பார்த்தேன், எனக்கு அன்னைக்கே நான் இது மாதிரியான ஒரு துறையில தான் நான் இருப்பேன், நான் வேலை நிமித்தமாக நான் வந்து அந்நிய தேசம் பயணிப்பேன் அப்படிங்கிறத இன்னைக்கு டெக்னாலஜிகள் இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் டெக்னாலஜிங்கிறதுலாம் வளர்றதுக்கு முன்னாடியே மகரிஷி வந்து இன்னைக்கு டெக்னாலஜி உண்டுங்கிறத பேசியிருக்காங்கல்ல. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய நாடி எடுத்து படிக்கும்போது அந்த குழந்தையினுடைய 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா காலம் நுட்பம், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதுல என்ன ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா கால புதுமை, அப்ப நூதனமான புதுமையான அவருடைய காலகட்டத்துக்கு ஏற்ப அதிநுணுக்கமான உத்தியோகம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அந்த அதிநுணுக்கங்கள்னா என்ன, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே அதுல வந்து அடங்கியிருக்குங்க. அதே போல வந்து அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஔஷதம், பிடகன் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த பிடகன் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பிடகன்னா என்னன்னு? பிடகன்னா மருத்துவர்னு அர்த்தம். அப்ப சொல்லியிருக்கிறார் இந்த குழந்தை வந்து இவர் வந்து பிடகனாவார். அதுல வந்து காலத்துக்கு ஏற்ப தந்தம் சம்பந்தப்பட்டது, தந்தம்னா பற்கள் சார்ந்த விஷயம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தி சார்ந்தது, தந்தினா நரம்பு சார்ந்த விஷயம், எலும்பு சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கே வந்து அவங்க வந்து அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு துறையில போவாங்க அப்படிங்கிறதையும் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காலகாலத்துக்குமே இது இருக்கு, கட்டாயமா உண்டுங்க. இது நம்ம தான் நவீனங்கிறோம், மகரிஷிகள் இது எல்லாமே உணர்ந்தவங்க. இதை தான் நம்ம அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம், அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி வாழப்போகுது, அடுத்தடுத்து இந்த நாட்டுகளில் நம்ம எப்படி பயணிக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் மகரிஷிகள் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க ஞான சிந்தனையில உணர்ந்து நம்மளுடைய பலன்களை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓகே சார். அடுத்த கேள்வி என்னன்னா, சில பேருக்கு வந்து ஒரு வேலை பிடிக்கல, இந்த குறிப்பிட்ட வேலை தான் வேணும், எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது, மேபி ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட வந்தா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமா, அதுக்கான சில பரிகாரங்கள் தனியா இருக்கா, இல்ல அவங்க தலையெழுத்தே இப்படிதான் அப்படின்னு ஏதாவது இருக்கு? அதாவதுங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க, வேலை வந்து கிடைக்கலங்கிறது கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. வேலை கிடைச்ச பிறகு அந்த வேலையில அவங்களால வந்து சர்வே பண்ண முடியல, அதை வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியல, ஏன்னா அதுக்கான உழைப்பு, இது ரெண்டும் இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியல. ஸோ அதற்கு மகரிஷி வந்து என்ன காரணம், எதனால நீங்க வந்து இது போல ஒரு பிரச்சனையை நீங்க அனுபவிக்கிறீங்க, சந்திக்கிறீங்க, இதற்கும் கருமாவுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டா கட்டாயம் சம்பந்தம் இருக்கு. அந்த கருமா என்ன அப்படிங்கறதெல்லாம் மகரிஷி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கரும வினையை நம்ம முழுமையா தெரிஞ்சு அதுக்குரிய ஆலயங்கள் பூஜை முறைகளை நம்ம செய்து கொள்ளும் பொழுது இது வந்து அனுபவ ரீதியாகவும் பல பேருடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்த்திருக்கோம். அதாவது என்னன்னா சார், இப்போ சில பேருக்கு வந்து உங்க கிளைண்ட்ஸே வருவாங்க, அவங்களுக்கு வந்து எழுதியிருக்கா நாடியில இந்த மாதிரி இவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, அவங்க ஆசைப்படுற வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கு இதுதான் பரிகாரமும் இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்கா? கரெக்டு தானேங்க. ஏன்னா நம்ம ஆசைப்படுறது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குங்கிறது இல்லைல்ல. நம்ம ஆசைப்படுறது அது நியாயம்தான், ஆசை வந்து எல்லா மனுஷாளுகளுக்கும் உண்டு, ஆசைப்படணும்னு தான் சொல்றோம். ஆனா அந்த ஆசை வந்து நியாயமான ஆசையா, நம்மளுக்கான உள்ள ஆசையாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதை நம்ம அதில் என்ன சொல்றாங்கன்னா மகரிஷி, நம்மளுடைய கர்ம பலன் தான் நம்மளுடைய ஜாதகம். அப்ப நம்மளுக்கு எது நிரந்தரமான தொழில், நம்ம எந்த துறையை நோக்கி பயணித்தால், எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்தால் அதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு இதை தான் பிடிச்சிருக்கு, நான் இதுல ஜெயிப்பனா அப்படின்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய தொழில் இதுதான், நம்மளுடைய துறை இதுதான். இப்படி பார்க்கும்பொழுது எத்தனை பேர்கள் படித்தவங்க வந்து படித்த துறையில் வேலை பார்க்குறாங்க, எத்தனை பேர் தன்னுடைய படிப்பை விருப்பப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க,
சில பேர் வந்து அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தினால அந்த கல்வியை படிச்சிருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் இருந்திருக்கும். சில பேர் என்ன பண்றாங்க, விருப்பப்பட்ட கல்வியை படிச்சுட்டு அந்த கல்விக்கும் அவர் பார்க்கக்கூடிய வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாவோட தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால, அப்ப நம்ம விருப்பப்பட்ட கல்வித்துறை அந்த அமைப்பு அதுல இருக்குன்னா இருக்குன்னு மகரிஷி சொல்லிடுவாங்க. இல்லப்பா உன்னுடைய துறை இதுதான், நீ இந்த துறையை நோக்கி நீங்க போனாதான் நீங்க அதுல வந்து ஜெயிக்க முடியும், நீங்க வளர்ச்சி அடைய முடியும், அதனால உங்களுக்கு பல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மகரிஷி வந்து அதில் தெளிவா சொல்லிடுவாங்க. இன்னும் நிறைய நாடி ஜோதிடம் சார்ந்த சூட்சுமங்களை தெரிந்து கொள்வதற்காக டிவைன் நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.